எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மேக்னெட் பைக்கை தான் இப்போ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். மேக்னஸ் பைக்ல எனக்கு தெரிஞ்சுட்டு எதுக்கு நான் அப்படி சொல்றேன். அப்பதான் எனக்கு அதுல ஒரு இது இருக்கும். எது இருக்கா? உங்களை எதுக்கு வச்சிருக்கு இந்த பேரை சொல்றதுக்கு இல்ல நீயே சொல்லு. வாங்க சொல்லுங்க. என்ன பைக்கு? மேக்னஸ் பைக். மேக்னஸ் பைக்கு. மேக்னஸ் எனக்கு கொஞ்சம் வாங்கினா நம்ம அண்ணாச்சி கடை உரிமையாளரையே கூப்பிட்டாச்சு. இந்த பைக்கு மேக்னஸ் பைக்கு. இதுல என்னென்னா பெனிஃபிட் இருக்கு இந்த பைக்ல? இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம். 5 வருஷம் 75,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருவோம். டாப் ஸ்பீடு 65 வரை போகும். 65 கிலோமீட்டர் வரை. ஆமாம், ரைட்டு. அதிகபட்ச மைலேஜ் 90 கிலோமீட்டர் கொடுக்கும். சரி, ரைட்டு. வாரண்டி எதுக்கெல்லாம் பண்றீங்க? வாரண்டி பேட்டரி, மோட்டர், சார்ஜர், கண்ட்ரோலர், கன்வெர்ட்டர் இந்த 5 வருஷத்துக்கும் கொடுத்துருவோம். ஆமா, பரவாயில்ல. செல்லுக்கும் சார்ஜ் போடுறதுலாம் எல்லாமே. ஆமாம், ஃபோனுக்கு எல்லாமே சார்ஜ் போட்டுக்கலாம். வேற இப்போ உனக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். எனக்கு போடண்டா. எனக்கு தான் நீங்க தான் ஓயாம சார்ஜை போடுறீங்களே. இந்த டிக்கி தூக்கிட்டு வச்சுட்டு கூட்டு போறானோ ஒரு சில பையனோ பொண்டாட்டி 7வது மாடியிலையும் புருஷன் 3வது மாடிலேருந்து ஓட்டுறான். அன்னைக்கு ஸ்பீடு பிரேக்கர்ல ஒரு பையன் அப்படிதான் வண்டி ஓட்டு போகும்போது அவன் போட்ட பிரேக்ல அவன் பொண்டாட்டி இவன் பைக்ல வந்து உட்காந்தா. இல்ல என்ன ஓட்டிட்டு போற ஒரு பைக்ல கூட பொண்டாட்டி முன்னாடி ஒரு வண்டி உட்காந்துருக்கா, ஜம்ப் பண்ணிட்டா உங்ககிட்ட. ஆமா, அப்போ இந்த பைக்ல அப்படி பிரச்சனை இருக்காது. பிறகு ரெண்டாவது நம்ம விளம்பரத்துக்கு போனாலே மக்களுக்கு ஏதாவது ஒரு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, இதுக்கு தான் போவோம். இதில் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. இந்த லேடிஸ் பயப்படாமல் இந்த வண்டி வாங்கி ஓட்டலாம். ஒரு ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு விடுறதுக்கு வாங்குறதுக்கு இது நல்லாயிருக்கும். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூர் கோர்ட்டுக்கு ஏற்றால தான் இருக்குது. ஆம்பியர் ஜெயாஸ் எலக்ட்ரிக் பைக்.